இன்றைக்கி நம்ம வீட்டு சிம்பிளான லஞ்ச் என்னென்னு பார்த்துக்கலாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 விதமான மீனுங்க. ஸோ ஒன்று வந்து வவ்வால் மீன். இது எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா வவ்வால் 200 ருப்பீஸு. ஸோ இந்த மத்தி மீன் பார்த்தீங்கன்னா 100 ருப்பீஸுங்க. ஸோ வீட்டில் மீன் இருந்தது, இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வவ்வால் மீனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்படி வந்து ஒவ்வொரு சீசனில் வரக்கூடிய ஃப்ரூட்ஸுங்களுக்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்குமோ, அதே மாதிரி தாங்க மீன்லேயும். மீன் வந்து ஒவ்வொரு வெரைட்டிலேயும் வந்து ஒவ்வொரு பழங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மத்தி மீன் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் சோர்வா இருக்கிறவங்க, கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்கலாம் வந்து மத்தி மீன் கண்டிப்பாக வந்து வாங்கி சமைங்க. ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மத்தி மீன் வந்து சமைக்கிறது கூட பெரிய வேலை இல்லைங்க. இதை வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்து போதும் போதும்னு ஆகிடும். அதுவும் குட்டி குட்டி மீன் இல்லையா? ஸோ இந்த மீன் ஆல்மோஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். குட்டி குட்டியாக தான் கிடைக்கும். அதுதான் மத்தி மீன். பெருசாலாம் இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ அது என்ன பண்ணேன், மீன் வந்து கொஞ்சம் வறுவல் மாதிரியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த மத்தி மீன் வந்து கொஞ்சம் போல் எடுத்து தனியாகவும் வச்சிருக்கேன். அந்த வவ்வால் மீன் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு நல்லா வந்து நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டுருந்தேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடாயில் தான் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான நல்லா ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பாடு கூடவே வந்து மீன் குழம்பு தாங்க. அதுவும் மாங்காய் போட்ட மீன் குழம்பு. ஸோ மீனுக்காக மாங்காய் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருந்தேன். ஸோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இந்த மத்தி மீனோட இந்த மாங்காய் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா மீன் வறுவலும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. 2 மீனாக வந்து ஃப்ரை பண்ணி இது சுட சுட இருக்கப்பவே வந்து ஒவ்வொருத்தருங்களாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சுட சுட வந்து சாதம் கூடவே மத்தி மீன் குழம்பு, மாங்காய் போட்டது அதுவும், மீன் வறுவல். யாருக்கெல்லாம் இந்த லஞ்ச் காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிவிடுங்க.